ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து செய்தான். Abraham made a great feast. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Genesis 21 chapter, when you read the 8th verse, ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து செய்தான். now here Abraham made a great feast. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். And the child grew and was weaned, and Abraham made a great feast the same day that Isaac was weaned. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு பால் மறந்தபோது ஒரு பெரிய விருந்து செய்தான். Abraham, when his son was weaned, he made a great feast. இந்த விருந்தினுடைய அர்த்தம் என்ன? What is the meaning for this great feast? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்போது அவனுக்கு உண்டாகிற சந்தோஷத்தை காண்பிக்கிறார். It's the joy. What is the promise of God when accomplished his life? He'll have a great joy. தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. And God is having no favoritism or partiality. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அவர் ஒரே விதமாக பார்க்கிறார். And whoever found in the world, he looks in one angle. அரையாடை தரித்த இந்த ஆதிவாசிகள் ஆனாலும் ஆடை ஆபரணம் தரித்த நகரவாசிகள் ஆனாலும் தேவனுடைய பார்வையிலே ஒரே விதமாகத்தான் இருக்கிறார்கள். What about the tribal people? Even the people having good appearance with the dress, God, they are all look alike before the sight of the Lord. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. God have no favoritism or no partiality. அனைத்து மக்களுக்குமாகத்தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. And the promise of God is for all the people in the world. அவருடைய வாக்குத்தத்தத்தை யார் விசுவாசிக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. And whoever believes the promise of God, the promise of God will be fulfilled in their life. இங்கே ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறியது. Now in the life of Abraham, the promise is being fulfilled. 100 வயது வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. For 100 years he had no child at all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவனுடைய இந்த குழந்தையை அவன் தன்னுடைய 100வது வயதிலே பெற்றெடுக்கிறான். But the child, while he was 100 years old, he was able to beget in it. வயதான ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். The aged Abraham, God is giving a child. ஆனால் அதற்கு முன்பே விசுவாசம் இல்லாமல் ஒரு குழந்தையை அவன் பெற்றெடுத்தான். And before that, with that faith, he brought forth the child. அந்த குழந்தை நிமித்தம் அவன் விருந்து செய்ததாக இல்லை. And for that child he never made a feast. ஆனால் ஈசாக்கு நிமித்தம் அவன் பெரிய விருந்து செய்தான். But here we see because of Isaac he made a great feast. இது தேவனுடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்போது நம் ஆத்துமாவிலே ஏற்படுகிற சந்தோஷத்தை காண்பிக்கிறது. When the promise of God is fulfilled in our life, or in our soul, it brings a great joy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு अनेक வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். Even the Lord Jesus Christ had given innumerable promises of God. அல்லது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக இந்த வேத புத்தகத்தில் अनेक வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. In the Old and the New Testament, there are a lot of promises, innumerable promises of God being spoken. என் வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா என்று நீ எண்ணவே வேண்டாம். You need not have a doubt whether these promises of God will fulfill in your life. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீ சொந்தமாக இருக்கிறாய். For all the promises, you are a man, belong to that. வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்போது ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. When the promise of God fulfill in our life, we will have a great joy in the soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்தும் ஆத்துமாவுக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. And for all the earthly thing, even the thing pertaining to the soul, the promise of God being given. இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் இம்மைக்கும் மறுமைக்குமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. If I say in other word, even in the present world, even the next world, all the promises of God being given to us. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் தேவ பக்தி என்று அழைக்கப்படுகிறது. What we have a faith over the promise of God is only termed as a godliness. ஒருவன் தன்னுடைய வஸ்திரத்திலே மிகவும் ஒரு சன்னியாசி போல காணப்பட்டால் அவன் பக்தி உள்ளவன் என்று சொல்ல முடியாது. When a man having clothing, a sannyasi dress, he cannot be told as a godly man. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை யார் விசுவாசிக்கிறதோ அதுதான் தேவ பக்தி. Whoever believes the promise of God, that is the godliness. அப்படியாக இந்த ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். Like that, it is Abraham believe the promise of God. பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Even Apostle Paul say all the promise of God is something yea and amen. நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்று சொல்லுவேன். நீங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சத்தமாய் சொல்ல வேண்டும். சொல்லுவீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே அவனுடைய சரீரம் செத்து போன பின்பு
கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்னார். When in the life of Abraham, when his body was dead, God said that he would give a child to him. அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். And God said that he might name him as Isaac. அவன் பிறக்கு முன்பே பெயரிடப்பட்டவன். And before the birth he was a named person. வேத புஸ்தகத்தில் 8 பேர் பிறக்கு முன்னே பெயரிடப்பட்டார்கள். In the scripture, before they born in the world, those people were named. அதிலே ஒருவன் தான் இந்த ஈசாக்கு. And one among those is that Isaac. அவன் பிறக்கு முன்னே ஆண்டவர் அவனுடைய பெயரை சொல்லிவிட்டார். And before he born into the world, God had declared his name. ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய சரீரமும் செத்து போயிற்று. ஆனாலும் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குமாரனை கர்த்தர் தந்தார். Body of Abraham, body of Sarah, the body was dead. But according to the promise of God, God had given a child. அந்த குழந்தை வளர்ந்தது. And that child grew up. அந்த குழந்தை பால் மறந்தது. And that child weaned. அந்த பால் மறந்த அனுபவம் என்பது வளர்ச்சியை காண்பிக்கிறது. A weaned experience while it speaks about a growth. ஆத்துமாவின் அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை காண்பிக்கிறது. Is what he speaks about in the soul having the growth. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும் போதும் When the promise of God in our life, when it is fulfilled, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி உண்டாகும் போதும் when we have a spiritual growth in our spiritual life, ஒரு நம்மை அறியாத ஒரு பரலோக சந்தோஷம் நம்முடைய ஆத்துமாவுக்கு உண்டாகிறது. without our knowledge within our soul we have a heavenly joy. உனக்கு சொல்ல முடியுமா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்று உனக்கு சொல்ல முடியுமா? Can you say that the promise of God has been fulfilled in our life? நீங்கள் யாராகிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறீர்களா? Have anybody have tasted, experienced the promise of God in our life? குறிப்பாக சொல்ல முடியுமா இந்த வாக்குத்தத்தத்தை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? Can you say specifically that promise of God I have experienced in my life? எழுத்தின்படியோ ஆவியின்படியோ ஏதானாலும் சரி கர்த்தர் உனக்கு அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். Whatever the literal, whatever the physical, God is able to do accomplish in our life. நம்முடைய விசுவாசி ஒரு ஆள் ஒரு பஞ்ச காலத்திலே அவருடைய கிணற்றிலே தண்ணீர் ஊறினதை பற்றி நான் சொன்னேனே. And I told about in the time of famine the lack of water in the well. ஊர்ல எல்லா கிணறும் வற்றி போயிற்று. And in that town, in that village, all the well got dry. இவருடைய வீட்டு காம்பவுண்ட்ல ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணறும் வற்றி போயிற்று. Even in his compound he got a well, that well also gone dry. குடிக்கிறதுக்கே தண்ணீர் இல்லை, அப்ப குளிக்கிறத பற்றி பேச்சே இல்லை. And there is no water even to drink, there is no talk for even bathing. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட அவர்கள் குளிக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சும்மா துடைக்கலாம் அவ்வளவுதான். Once in a week they cannot bathe, but only they can wipe their body. ஒரு நாள் அதிகாலையிலே ஜெபத்திலே இவர்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணும்போது ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்தார்கள். One early morning when they pray, they are keeping the promise and they pray to the Lord. அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்தார்கள். And keeping the promise, the bread will be given. Certainly you get that water. With that promise they prayed in that early morning. கர்த்தாவே இந்த வாக்குத்தத்தம் உண்மையானால் என்னுடைய கிணற்றிலே தண்ணீர் ஊறட்டும். Oh Lord, if this promise of God is true, let water spring in my well. இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்து காலையிலே விடிந்தபோது போய் கிணற்றிலே பார்த்தால் 7 அடி தண்ணீர். While he kept the promise, while he prayed in the early morning, when he went to the well, he could find the 7 feet of water. எடுக்க தண்ணீர். And drawing the water, but water was coming. அந்த ஊர்ல உள்ளதான அந்த பிரதேசத்தில் உள்ள ஆட்கள் எல்லாரும் இந்த கிணற்றில வந்து தண்ணீர் எடுக்க தொடங்கி விட்டார்கள். Now the villages and the people around, they started coming and drawing the water in the well. இது சாதாரணமாக நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். But ordinarily I have given a cited one example. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe the Lord God is having power to fulfill his promise in your life? அது உன்னை குணமாக்குற விஷயமா இருந்தாலும், Even it may be a matter of healing you. அது உனக்கு தண்ணீர் தருகிற விஷயமா இருந்தாலும், It may be the matter of providing water to you. அது உன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிற விஷயமா இருந்தாலும், It may be the matter of saving your children. அது உன் புருஷனை ரட்சிக்கிற விஷயமா இருந்தாலும், It may be the matter of saving a husband. அது உன்னுடைய வேலையை பற்றிய காரியமானாலும், It may be the matter regarding a job. உன்னுடைய பிசினஸை பற்றிய விஷயமானாலும், It may be the matter regarding a business. எந்த காரியமானாலும், Whatever the matter, வாக்குத்தத்தங்கள் என் ஜீவியத்தில் நிறைவேறும். the promise in my life will be certainly be fulfilled. அந்த விசுவாசமுடையவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் விசுவாசத்தோடு கர்த்தரை துதியுங்கள். The people who have that to faith with all faith, lift up a hand and praise God. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். The Lord God who made a promise is a faithful God. அது நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும் போது And when that accomplishes in our life, ஒரு பெரிய விருந்தா
விருந்தாக மாறும். It will tend to be like a great feast. ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறும். It will tend to be a great joy. ஆபிரகாம் ஈசாக்கு பால் மறந்தபோது பெரிய விருந்து செய்தது போல As Isaac when Abraham had a great feast. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறுகிறது. Oh, when the promise of God fulfilled in life, that tend to be a great joy. அந்த விசுவாசமுடையவர்கள் உங்களுடைய விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, சில வேளைகளில் எந்த காரியத்துக்கு உங்களுடைய வாக்குத்தத்தம் வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயமா, அல்லாவிட்ட வேலை விஷயமா, குடும்ப விஷயமா, அல்லாவிட்டால் ஒரு ஆளோடு ஒப்புரவாகிற விஷயமா, எதுவா இருக்கட்டும், இந்த வேளையில வாக்குத்தத்தம் என் ஜீவியத்தில் நிறைவேறும். அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah, 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 hallelujah. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். Even your mourning will turn to be a dancing. நாம் துதிக்கும் போதே இங்கே யாராவது வியாதியா இருந்தால் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். And while we praise God, if anybody is sick, now God is doing the work of healing. எந்த பிரச்சனையானாலும் வாக்குத்தத்தங்கள் உண்டு. And whatever the problem, there is a promise for you to release. விசுவாசத்தோடு துதிப்போமாக. And with the faith, let's praise Him. ஆமென். Hallelujah, 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 hallelujah. இத பாருங்க, நீங்க துதிக்கும் போது எப்படி துதிக்கணும் தெரியுமா? ஸ்தோத்திரம் சத்தமாக துதிக்க வேணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதுல ஒரு வல்லமை விளங்காது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சில துதிக்கிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அது சரி வராது. வாக்குத்தத்தங்கள் எல்லா பகுதிக்கும் எல்லா கோணங்களுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உண்மை உள்ளவர். அது நிறைவேறும்படியாய் துதியுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். Even today, the promise of God, God is faithful to fulfill it in our life.